சாயங்கால நேரத்துக்கு சூடாக ஒரு கப் டீ கூட ஏதாவது வடை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த கோதுமை போண்டா வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கூட வந்து எண்ணெயே குடிக்காது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், கையில் கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் ஒட்டியிருக்காது. நல்லா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும், உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்கும். இப்போது எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? கோதுமை போண்டா பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர்லேயோ இல்லை கப்லேயோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமே வந்து அளக்கணும். அதில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு, கூடவே பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தாராளமாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இஞ்சி, மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து தண்ணியை வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. இதோட பக்குவம் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடக்கி ஊற்றுவோம் இல்லையா, அந்தளவுக்கு வந்து இருக்கணும். ரொம்பையும் திக்காக இருந்தது அப்படின்னா போண்டா வந்து ஹார்டாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 2 பிஞ்ச் மட்டும் சோடாப்பு வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக வந்துருக்கு. இப்போ வந்து போட்டு எடுத்துடலாம். நீங்கள் போட்டதையுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நல்லா மேலே வந்து எலும்பி வரும். உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த போண்டா வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் மைதா மாவு இதுக்கு பதிலாக இந்த கோதுமை யூஸ் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல கிறிஸ்பினஸும் வந்து இருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப லோ வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் குடிச்சிரும். ரொம்ப ஹையில் இருந்தது அப்படின்னா டக்குன்னு வந்து மேலே மட்டும் கருகிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் முக்கியமாக லோ ஃப்ளேமில் மட்டும் வைக்காதீங்க, எண்ணெய் குடிக்கும். அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சுட சுட போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த போண்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.